வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்து நசுக்கி தோல் உரித்து நசுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இப்போது வெந்தயமும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தாளிச்சிருக்கேன். தனியாக கறிவேப்பிலை போட்டு தாளிச்சதை இதில் போடுறேன். கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்து இதை கரைச்சி ஊற்றுறேன். பூண்டு வதங்கிருக்கு, அது போதும். நம்ம அது ஊற டேஸ்ட் இருக்கும், அதனால் நம்ம வெந்துடும். அதனால் இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். இப்போ நான் காரத்துக்கு மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டு போட்டுறேன். அப்புறம் மிளகாப்பொடி போட போகிறேன். மஞ்சப்பொடி போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி போடுறேன். உப்பு நான் கடைசியாக போட போகிறேன். ஏன்னா கொதிச்சா சைட்லெல்லாம் தெறிக்கும், அதனால் கடைசியாக உப்பு போட போகிறேன். அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் போடுறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்குது, ஓரளவுக்கு வந்திருக்கு. இதுதான் நம்ம அதில் போட போகிறோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அந்த மிளகாப்பொடி வாசனை தான் அதிகமாக இருக்கும். பூண்டு மிளகாப்பொடி வாசனை தான் இருக்கும். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த தூள் போடுறேன். நம்ம கொஞ்சம் போட்டால் போதும். உப்பு போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது நான் பாட்டிலில் வச்சு ட்ரை பண்ணேன். 2 வீக்ஸ்க்கு நல்லா இருந்தது. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாம் கொதிச்சிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரியிற வரையும் நீங்கள் வைக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போடுறேன். அவ்வளோதான். இது நல்லா ஊறிட்டு நல்லா ஒரு 2 வீக்ஸ் கூட நல்லாயிருக்கும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்திரத்தை விட அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காரக்குழம்பு எல்லாமே ஊறுகாய் காரக்குழம்புலாம் முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நன்றி, வணக்கம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.